ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளருக்கு எனக்கு தெளிவான வணக்கம். அனுபவத்தால கிடைச்ச நிதானம், தெளிவு, இது ரெண்டு துணை கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாசமாவே இருக்கும்னு சொல்லலாம். காரணம், லாபத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 6ல சனி இருக்கு, யோகமான இடத்துல சனி இருக்கிறதும் உங்களுடைய ராசி குருவால பார்க்கப்படுது. 9ல குரு இருந்தா விசேஷம் தான். அப்போ 9ல குரு உங்களோட ராசியை பார்வையிடுறதுனால உங்களுக்கு விசேஷங்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உண்டு. ஆனா உங்களுக்கு கீழே பணிபுரியவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் கூட சில நேரத்துல எரிச்சல் தருவாங்க. அதை நீங்க அனுசரிச்சு தான் போகணும். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் அதிகமாகவே கிடைக்கும். அதுல குறிப்பா மார்க்கெட்டிங் தொழிலோ அல்லது ரியல் எஸ்டேட்டோ அல்லது கட்டுமானத்துறையை சேர்ந்தவங்களாவோ அல்லது வாகனத்துறையை சேர்ந்தவங்களாவோ அல்லது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களாவோ இருந்தால் நிச்சயமா லாபங்கள் வெகுவாக ஈட்ட முடியும். ஆனால் லாபத்துல இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. லாபத்துல கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் யோசிச்சிருந்தோம்னா இந்த லாபத்தை நம்ம இழந்திருக்க வேண்டாம் அப்படின்னு தோன்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால நீங்க அதுல எச்சரிக்கை கடைபிடிக்கணும். லாபத்துல லாப இழப்பு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம சில முக்கியமான பொருட்கள் தொலைந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பொருட்களை கவனமா வச்சுக்கிறது, உங்களுடைய உடைமைகளை கவனமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கும். வாழ்க்கை துணையோட நல்ல இணக்கமான ஒரு போக்கும் அனுசரணையான ஒரு போக்கும் இருக்கு. ஆனா சில சலசலப்புகள் உண்டு குடும்பத்துல. சலசலப்புகள் இருந்தாலும் கூட மகிழ்ச்சிக்கு குறைவு கிடையாது. அதனால கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கக்கூடிய நேரம் தான் அது. பிள்ளைகளுடைய கல்வின்னு வரும்போது பிள்ளைகளுடைய கல்வியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்களுடைய உடல்நலன்ல கொஞ்சம் நீங்க அக்கறை காட்டியே ஆகணும். ஏன்னா ஜுரமோ அல்லது அஜீரண கோளாறோ அல்லது அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத காட்டுது. ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையோட உடல்நிலை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அல்லது கணவருக்கும் உடல்நிலை பாதிப்புன்றது பெருசா இல்லைன்னாலும் உடல் சூடால ஏற்படக்கூடியதோ அல்லது வாயு தொல்லையால பாதிக்கக்கூடிய அமைப்போ இருக்கு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலமாகவோ எதிர்பாராத தனவரவு மாதம் உண்டு அப்படின்றத இந்த ராசிக்குரிய சிறப்பு பலனா சொல்லலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது. உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டப்பு பலன் கொடுக்கும். இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல. உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க நிச்சயமா வண்டி வாகனத்துல போகும்போது எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியை உங்களுடைய அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்ப்பதுனால, அவரே தான் அஷ்டமாதிபதியா வர்றதுனால நிச்சயமா விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க செவ்வாய் கிழமைகள்லயோ அல்லது சனிக்கிழமைகள்லயோ அல்லது அஷ்டமி திதி வர தினங்கள்லயோ நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலம். இந்த மாதத்துக்குரிய நல்ல பலன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபடுறது ரொம்ப விசேஷமானது. பைரவரை வழிபடுறது விசேஷமானது. சண்டிகேஸ்வரரை வழிபடுறது விசேஷமானது. சண்டிகேஸ்வருக்கு தேனாபிஷேகம் பண்றது கூட உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளுக்கு விசேஷ வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறப்பு.